Hi everyone, welcome back to Amma Vlog 2024. இன்னைக்கு MS Excel டேபிள் எப்படி நம்ம டிசைன் டேபிள் எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல நீங்க MS Excel மேல போனீங்க அப்படின்னா அந்த டூல் பார்ல ஃபார்மட் as டேபிள் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம டிஃபரெண்ட் டேபிள் எப்படி நம்ம போடலாம், பிளஸ் அதற்குரிய ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நான் இங்க ஒரு டேபிள் போட்டு வச்சிருக்கேன். இந்த டேபிள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு ஸ்டூடெண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், அதோட மார்க் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலா நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம கலரிங் பண்ணும் ஒரு கலர் டிசைன் டேபிள் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா டேட்டா செலக்ட் பண்ணிட்டோ இந்த ஃபார்மட் as டேபிள் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணினா உங்களுக்கு என்ன தேவை, என்ன நமக்கு டிசைன்ஸ் தேவையோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணினா போதும், அது கேட்கும். ஸோ கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஓகே கொடுத்துட்டு அது ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகிடும். ஓகே கொடுத்தீங்கன்னா போதுமானது. இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகணும், அந்த டேபிள் தானே மாறும். இல்லை நீங்க எது வேணா வச்சுக்கலாம். ஸோ இந்த கலர் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்க அந்த கலர்ல டிசைன் பண்ணிக்கலாம். அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு, ரைட்டுங்களா? ஸோ இப்போ என்ன இந்த கலர் வச்சிருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா நம்ம செலக்ட் பண்ண டேபிள் மட்டும் தான் இந்த டிசைன் வராது. நீங்க ஏதாவது அடிஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் அப்படின்னு நீங்க ஏதாவது அடிஷன் பண்றீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன எடுத்துக்கும், அந்த காலம் என்ன நம்ம இந்த இடத்துல டிசைன் பண்ணிருக்கோமோ அந்த டிசைன் அந்த மாதிரி மாறும். அதே சேம் தான். இப்போ நீங்க ரோ அப்படி அடிச்சாலும் கூட ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அது ரோ உங்களுக்கு மாறிடும், ரைட்டுங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷன் டெலிஷன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்க, ரைட்டுங்களா? ஸோ ரைட். இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த டேபிளுக்குள்ள நீங்க இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிசைன் அப்படின்னு காமிக்கும். இங்க கிளிக் பண்ணா அது காமிக்காது. ஸோ இந்த இடத்துல டிசைன் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அது காமிக்கும். அந்த டிசைன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல டோட்டல் ரோ அப்படின்னு கேட்கும். டோட்டல் ரோ மீன்ஸ் இந்த இருக்கக்கூடிய டேட்டாவுடைய டோட்டல் சம் ஆவரேஜ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் டோட்டல் ரோ அப்படின்னு கொடுத்தீங்களா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த டோட்டல் ரோ உங்களுக்கு அப்பியர் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல இதனுடைய டோட்டல் வந்துருச்சு, ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதனுடைய ஆவரேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணாலே போதும். இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் சிம்பிள் காமிக்கும். இது கிளிக் பண்ணாலே போதும். ஜஸ்ட் இதனுடைய ஆவரேஜ் டோட்டலா உங்களுக்கு இதோடைய ஆவரேஜ் காமிக்கும். இப்போ எனக்கு இதுல பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டோம் இந்த இடத்துல போனீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ். அதே எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதுவுமே செலக்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஒரு டிராப் டவுன்ல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ எனக்கு மினிமம் வேல்யூ வேணும்னா மினிமம் வேல்யூ வரும், ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கவுண்ட் இருக்கு, ரைட்டுங்களா? டோட்டல் கவுண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது அது காமிக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன் நம்ம செலக்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்க இதுல ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம மினிமம் செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இங்க நான் பாத்தீங்கன்னா ஒரு 12 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்கா அங்க 12 மாறிடும். ஸோ இங்க ஹையஸ்ட் நம்பர் ஒரு 100 கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது 100 மாறிடும். இதே மாதிரி ஆவரேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாறும். ஒரு 98 அப்படின்னு கொடுக்குறேன், அதோட ஆவரேஜ் கண்டிப்பா மாறும். டோட்டலும் அதே மாதிரி தான். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு டேபிள் நீங்க டிரா பண்ணணும் அல்லது டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசைன்ல ஃபர்ஸ்ட் காலம் எனக்கு ஹைலைட்டா வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும், இந்த காலம் ஹைலைட்டா காமிக்கும். இல்ல எனக்கு லாஸ்ட் காலம் எனக்கு ஹைலைட்டா வேணும் அப்படின்னா பட்சத்துல நீங்க லாஸ்ட் காலம் காமிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேண்டட் ரோ அப்படிங்கிறது உங்களுக்கு பேண்டட் எனக்கு தேவைன்னா எடுத்துடலாம். எனக்கு இந்த காலம் எனக்கு பேண்டடா வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணா போதும், உங்களுக்கு பேண்டட் காலம் மட்டும் உங்களுக்கு டிசைனா காமிக்கும், ரைட்டுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.